ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் தேவனை இந்த காலை வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வருஷத்தின் கடைசிக்கு எங்களை கொண்டு வந்திருக்கிறீர் கர்த்தாவே. கண்மணி போல எங்களை காத்து நடத்துகிறீர். எங்களுடைய எல்லா வழிகளிலும் ஆண்டவருடைய கிருபையை நாங்கள் ருசிக்க, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிக்க கர்த்தர் எங்கள் கொடுத்த வாய்ப்புக்காக, வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம். இந்த கர்த்தருடைய நாளிலும் ஆண்டவரை நாங்கள் மகிமைப்படுத்த, கர்த்தரை நாங்கள் உயர்த்த தேவரீர் எங்களை அழைத்து வந்த உடைய கிருபைக்காக ஸ்தோத்திரம். கர்த்தாவே, எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நாங்கள் ஸ்தோத்திரங்களையும், எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு மகிமையையும், எங்களுடைய வாயினால் உம்மை ஸ்தோத்தரித்து பாடல்களை பாட, எங்கள் ஆத்துமாவுமை கம்பீரித்து பாட எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. இந்த நாளிலும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம், ஆண்டவருடைய நடத்துதல், ஆண்டவருடைய எல்லா விதமான அனுகிரகத்தால் எங்களை ஆசீர்வதித்து நடத்தும்படியாக எங்களை உமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் கர்த்தாவே. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆராதனையின் ஒவ்வொரு பகுதியையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும் கர்த்தாவே. நீர் ஆவியானவர் எங்கள் மத்தியிலே நீர் அசைவாடும். உம்முடைய வழி நடத்துதலே நாங்கள் உம்முடைய கிருபையை பெற்றுக்கொள்ள, எங்களுடைய உடைந்த காலியான பாத்திரங்கள் நிரப்பப்பட, எங்களுடைய ஆவி ஆத்துமாவை உம்முடைய பிரசன்னத்திலே ஊற்ற எங்களுக்கு ஆண்டவரே எங்களுடைய ஆவியை உயிர்ப்பியும் கர்த்தாவே. ஸ்டர் அப் அவர் ஸ்பிரிட் திஸ் மார்னிங். ஆசீர்வதித்து நடத்தும் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமேன். எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தரை உயர்த்தி பாடலை பாடுவோம். பிரைஸ் காட். நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. பாவத்திலிருந்து ரட்சித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. நித்திய நரகத்திலிருந்து விடுவித்ததே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சாத்தானின் மேல் அதிகாரம் தந்ததே இயேசுவின் நாமமே. சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே
இயேசுவின் நாமமே சத்ரு கோட்டைகளை தகர்ந்தெறிந்திட்டதே. இயேசுவின் நாமமே இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. சரீர வியாதிகளை குணமாக்குதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. தொல்லை கஷ்டங்கள் அனைத்தையும் நீக்கிடுதே இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. இயேசு நாமமே சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா நாமத்திற்கும் மிக மேலான நாமம் இயேசுவின் நாமமே. எல்லா தலைமுறையும் என்றும் போற்றிடும் நாமம் இயேசுவின் நாமமே. இயேசு நாமமே ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. ஜெயம் ஜெயமே. சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். அல்லேலூயா ஓசன்னா அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். Praise the Lord. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Sing to Him, sing your praise to Him, till the world all He has done. Fill the nations with celebration to welcome Him as He comes. Sing to Him, sing your praise to Him, tell the world of all He has done. Fill the nations with celebration to welcome Him as He comes. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never
for the sun, the seasons, the rain. For the joys of His good creation, the life and breath He sustains. Give Him thanks for the fruitful earth, for the sun, the seasons, the rain. For the joys of His good creation, the life and breath He sustains. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love it never will end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never will end. Let the heavens rejoice before Him, the earth and all it contains. All creation in jubilation, join in the shout, the Lord reigns. Let the heavens rejoice before Him, the earth and all it contains. All creation in celebration, in the shout, the Lord reigns. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடாடிவல்ல அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திடும் முடிவில்ல அன்பினிற்கே. ஏறெடுப்போம் மாறிடாடிவல்ல அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திடும் முடிவில்ல அன்பினிற்கே. அவரின் நன்மைகள் அவனியோ அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். அவரின் நன்மைகள் அவனியோ அறிய துதித்து நாம் பாடுவோம். மன்னன் வரும் வேளை மன்னோர் வரவேற்க மகிழ் கொண்டாடிடுவோம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடாடிவல்ல அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திடும் முடிவில்ல அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடாடிவல்ல அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திடும் முடிவில்ல அன்பினிற்கே. வளம் நிறை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷமாளித்தெம் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். வளம் நிறை பூமி மாறும் காலங்கள், வான்மழை சூரியன் படைப்பின் சந்தோஷமாளித்தெம் உயிர் மூச்சில் கலந்தார் ஸ்தோத்தரிப்போம். ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடாடிவல்ல அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திடும் முடிவில்ல அன்பினிற்கே. ஏறெடுப்போம் துதி ஸ்தோத்திரங்கள், மாறிடாடிவல்ல அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் துதி பாத்திரர்க்கே, காத்திடும் அழிவில்ல அன்பினிற்கே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணும் அவர் முன்பு மகிழ்வில் கிளை கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில்
சிருஷ்டி இணையட்டுமே. மண்ணும் அதன் நிறைவும் விண்ணில் அவர் முன்பு மகிழ்வில் திளைக்கட்டுமே. கர்த்தர் ஆள்கின்றார் என்னும் முழக்கத்தில் சிருஷ்டி இணையட்டுமே. ஏறெடுப்போ தூதி ஸ்தோத்திரங்கள் மானிட அழிவில்லா அன்பினிற்கே. ஸ்தோத்திரங்கள் தூதி பாத்திரர்க்கே, காத்திடும் முடிவில்லா அன்பினிற்கே. ஏறெடுப்போம் தூதி ஸ்தோத்திரங்கள் அழிவில்லா அன்பினிற்கே. பாத்திரர்க்கே மாறிட அன்பினிற்கே. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love will never end. Oh, give thanks to the Lord, for His love it never will end. Praise the Lord. கர்த்தருக்கு எப்பொழுதும் நன்மை தந்தவருக்கு ஸ்தோத்திரங்களை நாம் எப்பொழுதும் ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். விசேஷமாக வருஷத்தின் கடைசியில் வர நாம் அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரித்து அவரை எப்பொழுதும் பாடி, நீர் எனக்கு போதும் கர்த்தாவே, ஒரு ஆராதனையோடு கூட ஆண்டவரை இருதயத்தில் அவரை துதிக்கும்படியாக சேர்ந்து இந்த தெரிந்த பாடலை நாம் ஆராதனையோடு கூட நாம் பாடுவோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தந்தையாம் தெய்வம் நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா ராஃபா சுகம் தரும் தெய்வம், தழும்புகளால் சுகமானோ. யெகோவா ஷம்மா என் கூட என் தேவையெல்லாம் சந்திப்பீர். யெகோவா ஷம்மா என் கூட இருப்பீர். தேவையெல்லாம் சந்திப்பீர். நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போது, நீர் மாத்திரம் போதும் எனக்கு. யெகோவா எலோஹிம் சிருஷ்டிப்பின் தேவனே, பரிசுத்தர் உன்னதர் நீரே. உம்மை போல் வேறு தேவனில்லை. யெகோவா ஷாலோம் உம் சமாதானம் தந்தி என் உள்ளத்தினில். யெகோவா சமாதானம் தந்தி என் உள்ளத்தினில். நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும்.
கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுதும் உமக்காக வாழ்வே. நீரே என்றென்றும் போதும். நீர் மாத்திரம். எழும்பி நின்று நாம் பாடுவோமா? நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. அவர் மாத்திரம் நமக்கு போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் எங்களுக்கு போதும் ஆண்டவரே. யெகோவா தேவனே, நீர் எங்களுக்கு போதும். யெகோவா ராஃபா, எங்களை சுகப்படுத்துகிற தேவன். யெகோவா ஷாலோம், எல்லா சூழ்நிலைகளிலும் சமாதானத்தை எங்களுக்கு தருகிற தேவன் ஆண்டவரே. எங்களை செட்டைகளெல்லாம் மூடி பாதுகாக்கிற தேவன் நீர் கர்த்தாவே. நீர் ஒருவர் எங்களை பாதுகாத்து வந்திருக்கிறீர். ஆபத்துகள், விபத்துகள், ஏமாற்றங்கள், உம்முடைய உன்னதருடைய மறைவு எங்களுக்கு போதும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். Praise you, Jesus. உன்னத மறைவில் இருப்போம், வல்லவரின் நீழலில். உன்னத மறைவில் இருப்போம், வல்லவரின் நீழலில் சுகமாக தங்கிடுவார். நான் கர்த்தரை நோக்கினே, நீரன் கடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், என்னல் நம்பிக்கையும் நீர். எந்த நடைக்கலம் என்று சொல்லுவே. நான் கர்த்தரை நோக்கினே, எந்த நடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், என்னல் நம்பிக்கையும் நீர். எந்த நடைக்கலம் என்று சொல்லுவே. மூடுவார் அவர் சீரகா, அவர் செட்டைகள் என் தஞ்சம். மூடுவார் என்றும் என்னை தம் செட்டைகளால். எந்தன் கேடகம் அவரின் வார்த்தை. நான் கர்த்தரை நோக்கியே, எந்த நடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், என்னல் நம்பிக்கையும் நீர். எந்த நடைக்கலம் என்று சொல்லுவே. தப்புவி பாரே வேடனின் மலைக்கு கால்களை. தப்புவி பாரே வேடனின் கண்ணிக்கென்னை பாழாக்கும் கொள்ளை நோய்க்கும் காத்திடுவார். நான் கர்த்தரை நோக்கினே, எந்த
இயேசு இந்த உலகத்தில் பிறப்பதற்கு முன்பதாக மரியாளுடைய வீட்டிற்குள்ளாக ஒரு தேவதூதன் பிரவேசித்து அந்த தேவதூதன் என்ன சொன்னாரு? மரியே வாழ்க. உண்மைதானே? வாழ்க என்று சொல்லி, பயப்படாதே, நீ தேவனிடத்திலிருந்து கிருபை பெற்றாய். யூ ரிசீவ்ட் ஃபேவர் ஃப்ரம் காட். கிருபை பெற்றாய். அந்த பிள்ளையை பிறப்பதற்கு முன்பதாகவே கிருபை. உடனே வாட் வாஸ் த ரெஸ்பான்ஸ் ஆஃப் மேரி? மரியாள் என்ன சொன்னால், இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே. ஹவு தீஸ் திங்ஸ் வில் கம் டு பாஸ்? அது என்னன்னா அவளுடைய ஃபீலிங், உணர்வு. காட்ஸ் ஃபேவர், கர்த்தர் கிருபை, கர்த்தர் ஆசீர்வாதம் நம்ம சூழ்ந்து இருக்கும் பொழுது சில நேரத்தில் உணரவே முடியாது. சம்டைம்ஸ் we don't feel. But what makes us receive God's favor? அதற்கு பிறகு அந்த தேவன் சொன்னார், nothing is impossible for God. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அதுக்கு பேர் faith. The favor of God, ஆண்டவருடைய தயவு கிருபையை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் it's more than feeling. நம்ம சொல்லுவோம் I feel everything is physical. I feel pain, physical. I feel so happy, it's emotional. ஆனால் ஆண்டவருடைய தயவு ஆசீர்வாதத்தை மரியாள் எப்படி பெற்றுக்கொள்ள முடியும் என்றால் faith. Because Jesus is not born that time. இயேசு அப்போ இன்னும் பிறக்கல. இனிமேல் அவள் கர்ப்பவதியாகி குமாரனை பெறப்போகிறாள். அவளுக்கு தேவை விசுவாசம், faith. இன்றைக்கு நமக்கு அந்த விசுவாசம் வேணும். ஆண்டவர் மேல நம்பிக்கை, அதாவது டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத ஒரு நம்பிக்கை, மன சிதறல் இல்லாத ஒரு நம்பிக்கை. அந்த இயேசுவின் மேல விசுவாசம் வரும்பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். Because faith is what God has given us to receive His blessings. விசுவாசம் தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும் ஒரு கருவி. It is not the feeling. நிறைய பேர் எக்ஸாம்ஸ் எழுதிட்டு இருக்கீங்க. நாளைக்கும் சில பேர் எக்ஸாம்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் if you feel it is difficult, it is difficult. கஷ்டம்னு உணர்ந்தீங்கன்னா கஷ்டம். ஆனால் விசுவாசித்தீங்கன்னா நீங்க மகிமையை காண்பீர்கள். ஆமென். ஒருவேளை சிலர் சுகவீனமாக இருக்கலாம். இன்னைக்கு காலையில் ஃபிசிக்கல் பாடியில் பெயின் சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு வியாதியை குறிக்கின்றன. ஆனால் ஃபெய்த், விசுவாசம் என்பது ஹீலிங்கை பார்க்கும், சிம்டம்ஸை பார்க்காது. குடும்ப சூழ்நிலைகள் எல்லாம் தாறுமாறாக இருக்கலாம், அது ஃபீலிங். வேத புத்தகம் இருக்கிற சந்தர்ப்பங்கள் எல்லாம் கர்த்தர் உணர்வுகளை விசுவாசமாக மாற்றினார். இன்றைக்கு இந்த ஆராத நேரத்தில் கர்த்தாவே என்னுடைய உணர்வை விசுவாசமாக மாற்றும். இந்த வருஷம் கடைசியில் நான் வரும்போது ஐ ஃபீல் சம்திங் ராங், ஏதோ ஐ ஃபீல், பட் we cannot receive blessing of the Lord by feeling. உணர்வுகளை பெற்றுக்கொள்ள முடியாது, விசுவாசத்தில் தான் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். அவருக்கு மகிமை செலுத்தி, ஆண்டவரே இந்த காலை நேரத்தில் உமக்கு நான் மகிமை செலுத்துகிறேன், என்னை விசுவாசத்தால் நிரப்பும் என்று அவரை ஆராதிப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் கர்த்தாவே. கர்த்தாவே, எங்களுடைய இருதயத்தில் சந்தேகங்கள், ஏமாற்றங்கள் நிறைந்திருக்கிற இடத்துல உம்முடைய விசுவாசத்தால நிரப்பும். Fill me not with feelings but with faith. ஏதோ உணர்வு உணர்ச்சி அல்ல, விசுவாசத்தால் என்னை நிரப்பும் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். When we behold that scene long ago, shepherds in fields under cover of night, breaking the silence, a heavenly choir, as angels appear in glorious light. All glory to God in the highest, all
All glory to God in the highest. Praise be to Him, peace unto us. All glory to God in the highest. Shall we sing? Glory to God in the highest. All glory to God in the highest. Peace to Him and praise unto us. All glory to God in the highest. All glory to God in the highest. All glory to God in the highest. Praise be to Him and peace unto us. All glory to God in the highest. Wise men came seeking the light of the world, followed the star that was formed by His breath. There in the chaos, the true Prince of Peace, as they adore Him, let us confess. All glory to God in the highest. All glory to God in the highest. Praise be to Him and peace unto us. All glory to God in the highest. Gloria, Gloria, Gloria in excelsis Deo. Gloria, Gloria, Gloria in excelsis Deo. Gloria, Gloria, Gloria in excelsis Deo. Parlama. Gloria, Gloria, Gloria in excelsis Deo. All glory to God in the highest. All glory to God in the highest. Praise be to Him and peace unto us. All glory to God in the highest. All glory to God in the highest. All glory to God in the highest. Praise be to Him forever. Amen. All glory to God in the highest. கண்களை மூடி, I give you glory, Lord. உமக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். கர்த்தாவே, என்னை நடத்தின வழிகளுக்காக நன்றி. இந்த காலையிலே என்னை விசுவாசத்தால நிரப்பி உம்முடைய பிறப்பின் நாட்களிலே நீர் பிறந்த அந்த நிகழ்ச்சிகளை எங்கள் மனதிலே கொண்டு வரும் பொழுது சமாதானம், நம்பிக்கை, சந்தோஷத்தை எங்களுக்கு தாரும். நீர் எங்களுக்கு ஏராளமான ஆசீர்வாதங்களை செய்திருக்கிறீர். நம்ம நிற்கிற இடத்துல கர்த்தரை ஸ்தோத்தரித்து, நிற்கிற இடத்துல கர்த்தரை நம்ம ஸ்தோத்தரிப்போமா? ஹல்லேலூயா.
ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ கர்த்தாவே, உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. காட்டும் வழிகளில் அற்புதமான ஆண்டவர், ஆற்றும் செயல்களில் முற்றும் சிறந்த தேவரீ, மீட்க வல்லவர், மீட்டெம்மை காக்க வல்லவர், மகிமை என்றென்றும் உமக்கே. பாடலாமா? ஏராளமானவர், தாராளமானவர், நீரேனல் ஷடாய், நிறைவாக்கும் தேவன் நீர் போதுமானவர், சர்வவல்ல தேவரீ, நீ போதும் போதும் என்றும். Lord, you're wonderful in counsel, you're wonderful. You are excellent in working, you're excellent. You are mighty to deliver, you're mighty. Glory be to God forevermore. You're more than enough, more than enough. You are El Shaddai, the God of plenty, the all-sufficient one, God Almighty. You are more than enough. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. கர்த்தரை ஆராதிப்போம். ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. கொஞ்சம் நம்ம மியூசிக்கை குறைச்சிட்டு இந்த பல்லவியை மட்டும் எல்லா சத்தத்தை உயர்த்தி பாடலாமா? ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை, ஆத்துமாவே ஸ்தோத்தரி என் தேவனை. Let's sing in English. Bless thou the Lord, praise ye the Lord. Bless thou the Lord, oh my soul, praise ye the Lord. கர்த்தருடைய ஈவுக்காக, இயேசுவுக்காக
நம்மை விசுவாசத்தை தட்டி எழுப்புகிறவரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணலாம். Proverbs 38th chapter verse 24. There be 4 things which are little upon the earth, but they are exceeding wise. The ants are a people not strong, yet they prepare their meat in the summer. The conies are but a feeble folk, yet make they their houses in the rocks. The locusts have no king, yet they go forth all of them by bands. The spider taketh hold with her hands and is in kings' palaces. பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. அவையாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்தில் தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும், சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழி முசல்களும், ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், தன் கைகளில் வலை பின்னி அரசர் அரண்மனைகளிலிருந்து சிலந்தி பூச்சியுமே. நம்முடைய வேத அறிக்கையை சொல்லுவோமா? Praise God. This is my Bible. I am what it says I am. I can do what it says I can do. I have what it says I have. Today I will be taught the word of God. My mind is alert. My heart is receptive. I will never be the same. In Jesus' name, Amen. Praise the Lord. நீதிமொழிகள் இந்த 30ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது அநேக 4 காரியங்களை குறித்து சாலமன் எழுதுகிறார். சாலமன் writes about many things that are 4. 11ஆம் வசனத்திலிருந்து 14ஆம் வசனத்தில் வாசித்தா he is talking about 4 generations, 4 சந்ததிகள். 15ஆம் 16ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது திருப்தி அடையாத 4 காரியங்கள். இப்படியாக அநேக 4 காரியங்களை குறித்து நீதிமான் ஞானவானாகிய சாலமோன் இங்கே எழுதி வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே மிகவும் ஞானி என்று சொல்லப்படுகிறவர் சாலமோன் ராஜா. இன்றைக்கு நாம் வாசித்த இந்த வசனங்கள் 30ஆம் அதிகாரத்தில் 24 முதல் 28ஆம் வசனங்களிலே ஞானத்தை குறித்து சாலமோன் அங்கே எழுதுகிறார். சாலமோன் இஸ் ரைட்டிங் அபவுட் விஸ்டம். நீதிமொழிகள் 30 அதிகாரங்கள், 31 அதிகாரங்கள் முழுவதும் விஸ்டம், ஞானம் என்று வாசிக்கிறோம். ஞானம் என்றால் என்ன? நமக்கு பலவிதமான டெஃபினிஷன்ஸ், பலவிதமான காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். ஒரு சில காரியங்களை இந்த காலையிலே முகவரியிலே சொல்ல விரும்புகிறேன். வாட் இஸ் விஸ்டம்? லெட் மீ கிவ் யூ ஒன் definition of wisdom from the word of God. Seeing and responding to life situations from God's frame of reference. தமிழிலும் நான் சொல்லுகிறேன், தேவனுடைய குறிப்பிடுதலிலிருந்து வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை பார்ப்பதும் அதற்கு பதிலளிப்பதும். அதை பிரித்து உங்களுக்கு சொல்லுகிறேன். சீயிங் அண்ட் ரெஸ்பாண்டிங், பார்ப்பது அதற்கு பதிலளிப்பது. எதற்காக? சீயிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு லைஃப் சிச்சுவேஷன்ஸ், வாழ்க்கை சூழ்நிலைகளை பார்ப்பதும் அந்த வாழ்க்கை சூழ்நிலைக்கு எப்படி பதிலளிப்பது. சீயிங் அண்ட் ரெஸ்பாண்டிங் டு லைஃப் சிச்சுவேஷன்ஸ் ஃப்ரம் God's frame of reference. What is this frame of reference? ஆண்டவருடைய குறிப்பிடுதல், பெர்ஸ்பெக்டிவ், கண்ணோட்டம். ஆண்டவருடைய கண்ணோட்டத்திலிருந்து வாழ்க்கையின் சூழ்நிலைகளை எப்படி பார்ப்பது,
அதற்கு எப்படி பதில் அளிப்பது? ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஞானம் என்றால் என்ன? இந்த ஞானத்தை கல்லூரியிலோ பள்ளியிலோ பெற முடியாது. நீங்கள் படிக்கிற அக்கௌண்டன்சி, நீங்கள் படிக்கிற எக்கனாமிக்ஸ் பொருளாதாரம், நீங்கள் படிக்கிற பயாலஜியிலிருந்து நமக்கு நல்ல நாலேஜ் வருகிறது. ஆனால் ஞானம் எங்கிருந்து வரும் என்றால் கர்த்தர் நமக்கு தருகிறார். ஆண்டவர் வேதத்தில் தெய்வீக ஞானத்தை நமக்கு வைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். உலக ஞானம் என்று உண்டு, வேத ஞானம் என்று உண்டு. உலக ஞானம், உலக அறிவு என்னவென்றால், ஒரு நபர் தன்னுடைய கல்ச்சர், கலாச்சாரம், ஒரு நபர் தன்னுடைய அனுபவங்கள், எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு நபர் தன்னுடைய எஜுகேஷன், தன்னுடைய படிப்பிலிருந்து அவர் பெற்றுக்கொள்ளுகிற காரியங்களினாலே வாழ்க்கையை பார்ப்பது. வியூயிங் லைஃப் பேஸ்ட் அப்பான் கல்ச்சர், எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் எஜுகேஷன். நம்ம வாழுகிற கலாச்சாரம், நாம் எப்படி வளர்க்கப்பட்டோம், நாம் எதெல்லாம் படித்திருக்கிறோம், நாம் எதையெல்லாம் அனுபவித்திருக்கிறோம் என்பதை வைத்து உலக ஞானத்தினாலே காரியங்களை பார்க்கிறோம். ஒரு உதாரணத்தை சொல்லுகிறேன். நம்முடைய பிள்ளைகள் பைக் ஓட்டுகிறார்கள் என்று வைத்துக்கொள்வோம். அந்த பைக்கை ஓட்டிவிட்டு வீட்டிலே பார்க் பண்ணிவிட்டு அவங்க உள்ளே வந்துட்டாங்க. அவங்க வெளியே போய் பார்க்கும்போது பைக் இல்லை. உடனடியாக அவங்க சொல்கிறாங்க தன்னுடைய தகப்பன் தாயிடம், பைக்கை காணோம், காலையில் தான் விட்டேன், சாயந்தரம் போய் பார்த்தா பைக் இல்லை. அப்போ அவங்க தாயார் என்ன சொல்கிறாங்க, இல்லைப்பா பைக் இருக்குது, பக்கத்து வீட்டில் கொஞ்சம் கடைக்கிட்டு போயிட்டு வர கேட்டாங்க, நான் தான் சாவி கொடுத்தேன். அப்போ பைக்கு தொலையில், பைக்கு பத்திரமாக இருக்கிறது, இன்னொருவர் பயன்படுத்துகிறார். ஆனால் இந்த தம்பிக்கு இருந்த அறிவு, பைக் என்ன ஆயிடுச்சு, தொலைந்து விட்டது. ஆனால் தாயார் அவருக்கு ஒரு பீஸ் ஆஃப் நாலேஜ், அவளுக்கு தெரிஞ்சதென்றால் நான் தான் அதை கொடுத்தேன். அப்போ ஆண்டவருடைய வியூ பாயிண்ட்லேருந்து நம்முடைய வாழ்க்கை எல்லா சூழலும் அவர் அறிந்திருக்கிறார். அந்த அவருடைய ஆம்னிஷியன்ட் நாலேஜ், அவருடைய பரந்த அறிவிலிருந்து நமக்கு தெரிஞ்சது கொஞ்சம்தான். அதை வைத்து தான் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு ஆண்டவர் நம்மை நேச்சுரல் இன்க்ளினேஷன்ஸ்லிருந்து ஆண்டவருடைய ஞானத்திற்கு நம்மை வரும்படியாக இந்த அதிகாரத்தில் நம்மை அழைக்கிறார். நம்முடைய மனதில் இருக்கிற எதிர்வினைகள், ரியாக்ஷன்ஸ், இம்மீடியட்லி வி ரியாக்ட் டு சம்திங். அந்த ரியாக்ஷன்லேருந்து ஆண்டவர் என்ன செய்கிறார், உன்னுடைய மன சாய்வுகள், உன் மனம் ஒரு பக்கத்திலே சாய்கிறது. வாழ்க்கை சூழ்நிலை பார்க்கும்பொழுது இந்த வருஷம் முழுவதும் அப்படி தான் இருந்திருக்கிறது. ஜனவரி முதல் இன்றைக்கு வரை நம்முடைய வாழ்க்கையின் பல பகுதிகள் இருக்கின்றன இல்லையா? நம்முடைய குடும்ப வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கை, ஃபைனான்ஷியல் லைஃப், ஒர்க் லைஃப் இல்லையா, சோஷியல் லைஃப், இமோஷனல் லைஃப், இது எல்லாவற்றையும் பார்க்கும்பொழுது இதை நாம் எப்படி டீல் பண்ணுகிறோம், இதுக்கு எப்படி நம்ம ரெஸ்பாண்ட் பண்ணுகிறோம், இதை எப்படி கையாளுகிறோம், இதற்கு முடிவு, ஆர் வி சக்ஸஸ்ஃபுல், ஆர் வி எ ஃபெயிலியர், எவ்ரிதிங் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் விஸ்டம். ஞானமாய் கையாளுகிறீர்களோ, பிரச்சனை யாருக்கு இல்லை, படிப்பு யாருக்கு இல்லை. இன்னைக்கு 10th 11th 12th காலேஜ் படிக்கிறவங்களாம் பார்த்தா அவ்வளோ டென்ஸ்டாக இருக்காங்க. இப்போ யோசிப்பேன், நம்மளாம் படித்தோமா படிக்கலையான்ட்டு. அப்போது இன்றைக்கு இருக்கிறவர்கள் அதை எப்படி கையாளுகிறார்கள், அதுதான் முக்கியம். How you handle it is very important, for which you need divine wisdom of God. ஆண்டவருடைய தெய்வீக ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த காலையிலே 24ஆம் வசனம் முதல் 28ஆம் வசனம் வரை ஞானத்தை குறித்த 5 காரியத்தை உங்கள் மத்தியிலே சுருக்கமாக நான் வைக்க விரும்புகிறேன். 5 important aspects of wisdom King Solomon is talking about. 4 விதமான இல்லையா ஜந்துக்களை குறித்து இங்கே எழுதியிருக்கிறார். He has written about 4 living creatures. என்னென்ன லிவிங் creatures? ants, எறும்பு என்று வாசிக்கிறோம் 25ஆம் வசனத்தில். 26ஆம் வசனத்தில் conies, it is a kind of rabbit but not a rabbit. தமிழில் குழி முசல் என்று இருக்கிறது. அப்புறம் 27ஆம் வசனத்தில்
வெட்டுக்கிளி இல்லையா, லோக்கஸ். 28ஆம் வசனத்தில் சிலந்தி, ஸ்பைடர். என்னென்ன 4? சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் ரொம்ப பிஸியாக எழுதுறாங்க. ஜார்டன் என்ன 4 காரியம் சொன்னாங்க? சரி, பேக்லேருந்து இப்போ தான் பேனா எடுக்கிறார். நீ சொல்லுப்பா. சத்தமாக சொல்லுப்பா. ஆண்ட், உட்கார். ஆண்ட், ஸ்பைடர், லயன், டைகர், எலிஃபென்ட், அதோ சொன்னேன். சரி, இப்போ நாளைக்கு எக்ஸாம் இருக்குல்ல உங்களுக்குலாம், அதில் இருக்கிறீங்க போல் எல்லோரும். ஆண்ட், அப்புறம் கோனிஸ், லோக்கஸ், ஸ்பைடர். I'm going to teach biology, spiritual biology today. இங்கே பாருங்க, 5 காரியங்களை சாலமன் இங்கு கூறுகிறார். 24ஆம் வசனத்தை வாசிக்கும் போது he is talking about preponderance of wisdom. preponderance of wisdom என்றால் ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே முன்னுரிமை எடுக்க வேண்டும். preponderance, முன்னுரிமை, very important. 25ஆம் வசனத்தில் he is talking about wisdom's preparation, ஞானத்தினுடைய ஆயத்தம். 26ஆம் வசனத்தில் he is talking about wisdom's protection, ஞானம் நம்மை பாதுகாக்கிறது. 27ஆம் வசனம் verse 27 wisdom's propulsion, ஞானத்தின் உந்துதல், it makes you move, propulsion. 28ஆம் வசனம் the spider, wisdom gives you a position, உங்களுக்கு ஒரு ஸ்தானத்தை கொடுக்கிறது. சாலமோன் எழுதி வைத்திருக்கிறதை நான் புரிந்து கொண்ட அளவு உங்களுக்கு நான் விளக்க விரும்புகிறேன். இன்றைக்கு கர்த்தர் நமக்கு ஞானத்தை தருவாராக. வாழ்க்கையை பார்க்கவும் வாழ்க்கையின் சூழ்நிலைக்கு சரியாக பதிலளித்து ஆண்டவருடைய ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ், அவருடைய குறிப்பாடிலிருந்து வாழ்க்கையை அமைத்து கொள்ள கர்த்தர் கிருபை தருவார். முதலாவதாக 24ஆம் வசனம், பூமியில் சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானமுள்ளவைகள் 4 உண்டு. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அங்கே பாருங்க, பூமியில் சிறியவைகளாய் இருந்தும் மகா ஞானமுள்ளவைகள். 3 காரியங்கள் அங்கே இருக்கிறது. ஏன் அதை முன்னுரிமை என்று சொல்லுகிறார்? Why Solomon is saying they are very prominent and preponderant? முதலாவதாக, இவைகள் எல்லாம் எங்கே இருக்கின்றன? பூமியிலே இருக்கின்றன. They are on the earth. Wise little things on the earth. பூமியிலே இருக்கின்றன, பரலோகத்தில் இல்லை, வேறு மண்டலத்தில் இல்லை. They are on the earth. பூமியிலே இருக்கிற காரியங்களை நாம் அறிந்திருக்கிறோம். நாமும் இந்த பூமியிலே இருக்கிறோம். இந்த பூமியிலே ஆண்டவர் எல்லா காரியத்தையும் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார், சூழ்நிலைகளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். பூமியிலே நாம் எதிர்பார்ப்பது எல்லாம் நன்றாக இருக்கும் என்று எதிர்பார்க்கிறோம், ஆனால் அப்படி இல்லை. நாளை தினத்தில் மழை வராது என்று நினைக்கிறோம், மழை வருகிறது. சூழ்நிலைகளை நாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது, சூழ்நிலைகளை நாம் அடக்கி ஆள முடியாது. ஆனால் we can grasp, we are on the earth with the wisdom of God. அவைகள் பூமியில் இருக்கிறது. இரண்டாவது, அவைகள் சிறியவைகளாயிருந்தும் they are little things. எறும்பு, குழிமுசல், வெட்டுக்கிளி, சிலந்தி, மிகவும் சிறிய காரியங்கள். they are very little things. we always see the big animals இல்லையா, சொல்லுவாங்க big 5ன்னு சொல்லுவாங்க. பிக் 5 என்ற நீங்கள் போய் நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள். 5 பெரிய மிருகங்கள், சிங்கம், யானை, ரைனாசரஸ், ஹிப்போபோட்டமஸ், ஜிராஃப், அப்படியே 5 இருக்கிறது. அவங்க அதுக்கு இருக்கிற வலிமை, ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் வைத்து சொல்லுவாங்க. ஆனால் எந்த இடத்துல ரைனாசரஸ், ஹிப்போபோட்டமஸை பற்றி சாலமன் எழுதலை. சாலமன் எழுதுவது சிறியவைகளாயிருந்தும் they are very very little. எப்பொழுதுமே பாருங்க, ஞானமாக வாழ்கிறவர்கள் சிறிதாக இருப்பார்கள், சிறிதான காரியத்திலிருந்து ஆரம்பிப்பார்கள்.
Great things always start with little beginnings. சின்ன ஆரம்பம், ஒன் ஸ்டெப், ஒரே ஒரு படியோடு தான் பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஆரம்பிக்கின்றன. எடுத்த உடனே we cannot take an adult step, but we have to take a baby step. சின்ன சின்ன படிகள் எடுத்தால் கீழே விழுந்தால் எழும்பி நின்றுடலாம். பெரிய கால் எடுத்து விட்டால் விழுந்தால் எழுந்திருக்க முடியாது. Always little things are very important. God always does little things into big things in our life. எனக்கு அன்பானவர்களே, முதலாவதாக சாலமோன் இந்த வசனத்திலே ஞானம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் முக்கியம் என்று சொல்லுகிறார். பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் பூமியிலே இருக்கின்றன. இரண்டாவதாக they are little things, சிறியவைகள். மூன்றாவது அவைகள் ஞானம் உள்ளவைகள் அல்ல, எக்ஸீடிங் வைஸ் இங்கிலீஷ் பைபிளில் மகா ஞானம் உள்ளவைகள். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இவைகளை ஞானம், இவைகள் மகா ஞானம் உள்ளவைகள் என்று யார் சொல்வது? சாலமோன் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படிதானே? இப்போ என்ன ஒரு அப்படி நான் சொல்லக்கூடாது, நான் சொல்கிறேன். ஒரு பெரிய ஒரு முட்டாள் வந்து என்ன ஞானின்னு சொன்னால் அது உண்மையாகுமா? ஒரு படிக்காத ஒருத்தன் ஃபெயில் ஆகிறவன் பக்கத்தில் நான் நின்றுட்டு 60 மார்க் எடுத்துகிட்டு நான் படிச்சுட்டேன்னு சொல்ல முடியுமா? அப்போது யார் நம்ம சொல்வது என்பது முக்கியம். மற்றவர்கள் எல்லாரும் முகஸ்துதிக்காக நீ ஞானவான், நீ பெரியவன் என்று சொல்லலாம். ஆனால் கர்த்தர் இந்த சிறியவைகளை மகா ஞானம் உள்ளவைகள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். Grasping the meaning of a situation, அதான் மகா ஞானம் என்று இந்த இடத்துல எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, பூமியிலே சிறியவைகளாயிருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் என்று 4 குறித்து சாலமோன் சொல்லுகிறார். அந்த 4 குறித்து நம்ம வாசிக்க போகிறோம். இந்த முதல் குறிப்பில் நான் என்ன சொல்கிறேன் என்றால், we have to know wisdom is very very important. ஞானம் மிக 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 என் வாழ்க்கையிலே முக்கியம். எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? ஆமேன். இந்த ஞானம் இருந்தால் செல்வம் வரும், இந்த ஞானம் இருந்தால் படிப்பு வரும், இந்த ஞானம் இருந்தால் எல்லா ஆசீர்வாதங்களையும் உயர்வையும் கர்த்தர் தருவார். The difference between success and failure is not just hard work alone, but wisdom. வெற்றிக்கும் தோல்விக்கும் ஒரு வித்தியாசத்தை கொண்டு வருகிறது ஹார்ட் ஒர்க், கடுமையான உழைப்பு அல்ல, ஞானம்தான். ஆகவே நான் பூமியிலே மிகவும் சிறியவனாக இருக்கிறேன், ஆனால் நான் மகா ஞானியாக இருக்க வேண்டும் கர்த்தருடைய கிருபையால். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்ல விரும்புகிறேன். ஞானம் எப்படி மிக மிக முக்கியம், ஒரு தேசத்தின் தலைவனையே உருவாக்கினது. யாத்ராமத்தின் புத்தகம் 2ஆம் அதிகாரம், எக்ஸடஸ் சாப்டர் 2. யாத்ராகமம், உங்கள் வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளலாம். யாத்ராகமம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். verse 4. அதற்கு என்ன சம்பவிக்கும் என்பதை அறியும்படி அதன் தமக்கை தூரத்திலே நின்று கொண்டிருந்தாள். 7ஆம் வசனம். அப்பொழுது அதன் தமக்கை பார்வோனின் குமாரத்தியை நோக்கி, உமக்கு இந்த பிள்ளையை வளர்க்கும்படி எபிரேய ஸ்திரீகளில் பால் கொடுக்கிற ஒருத்தியை நான் போய் உம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரட்டுமா என்றாள். யாத்ராமம் 2ஆம் அதிகாரத்தில் நாம் யாரை குறித்து வாசிக்கிறோம் என்றால், குழந்தையாகிய மோசேயை குறித்து வாசிக்கிறோம். மோசே பிறந்து விட்டார், எகிப்திலே பிறந்து விட்டார். அவங்க அம்மா அந்த பிள்ளையை சில நாட்கள் மறைத்து வைத்தார்கள். இப்பொழுது நமக்கு தெரியும் இல்லையா, ஆண் பிள்ளைகளை எகிப்தியர்கள் கொன்று நைல் நதியிலே போட்டார்கள். தாய் என்ன செய்தால், ஒரு சின்ன பேழையை செய்து குழந்தையை வைத்துவிட்டு நதியிலே விட்டு விட்டார்கள். ஸோ மோசஸ் வாஸ் இன் தி ஆர்க். அந்த பேழையை விட்டு அந்த பேழை நைல் நதியிலே போகிறது. அப்போ அதை தூரத்திலிருந்து பார்த்து கொண்டிருப்பது யார்? மோசஸுடைய சிஸ்டர் மிரியம் பார்க்குறாங்க. மிரியம் நின்று அதை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அம்மா வீட்டில் இருக்காங்க, அம்மா விட்டுட்டு போயிட்டாங்க, அம்மா வீட்டில் இருக்காங்க. அந்த பேழை போய்கொண்டே இருக்கிறது, அது போய்கொண்டே இருக்கிறது. அந்த இடத்துல பார்வோனுடைய மகள் அவள் அதை எடுக்கிறாள்.
குழந்தையை திறந்து எடுக்கிறாள். அந்த இடத்துல தமக்கை, அதாவது சிஸ்டர் ஆஃப் மோசஸ் என்ன சொல்கிறாங்க, இங்கே நிற்கிறாங்க, இந்த பக்கத்தில் அம்மா இருக்காங்க, அந்த பக்கத்தில் அவருடைய தம்பி அந்த பேழையில் போகிறார். அந்த இடத்துல அதை செய்யும் பொழுது அவள் என்ன செய்கிறாள்? ஷீ இஸ் நாட் ரன்னிங் டு த மதர், ஷீ இஸ் ரன்னிங் டு த பிரின்சஸ். இப்போ நான் இருந்தால் என்ன சொல்லியிருப்பேன், நேராக அம்மா கிட்ட போயிட்டு தம்பியை யாரும் எடுக்கிறாங்கன்னு சொல்லியிருப்பேன். அதுக்குள்ளே இங்கே வேலை முடிஞ்சிருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு விளங்குது இல்லையா? அப்போ கர்த்தர் அவளுக்கு ஞானத்தை தந்திருந்தார். அப்படி என்றால் என்ன? she was very skillful, she was very successful in the responsibility that she had in her life. அவளுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு பொறுப்பிலே மிகவும் சாமர்த்தியத்தோடு கூட ஞானத்தோடு கூட பொறுப்பாக செயல்பட்டாள். ஆமென். இன்றைக்கு சற்று நம்முடைய மனதிலே நாம் யோசிப்போம். இந்த உலகத்தினுடைய ஆர்டர், இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஒரு சிலர் என்கிட்ட வந்து சொல்லுவாங்க, இதை செஞ்சோம் பாஸ்டர், இது அப்படியே எதிராக எங்களுக்கு வந்து விட்டது. ஆமாம், அப்படி தான் வரும். நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு ஃபாராக முடியும், இல்லை என்றால் எதிர்ப்பாக முடியும். See, whatever we do will work against us or for us, and that is wisdom. அன்றைக்கு இந்த மோசேனுடைய சிஸ்டர் போய் சொன்னதுனால கர்த்தர் மோசேயை தலைவனாக எழுப்பினார். இன்றைக்கு காலையிலே இந்த வருஷம் முடிவதற்குள்ளாக நம்ம மனதில் யோசிக்கணும், கர்த்தாவே give me wisdom, எனக்கு ஞானத்தை தாரோம். எவ்வளோ காரியங்கள் எனக்கு ப்ரையாரிட்டியாக இருந்தாலும் எனக்கு ஞானம் மிக முக்கிய முன்னுரிமையை நான் தர வேண்டும். இரண்டாவதாக பாருங்க, let me talk to you about the preparation of wisdom. ஞானத்தினுடைய ஆயத்தம். 25ஆம் வசனம் உங்கள் பைபிளில் பாருங்க. அவை யாவன, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பாதிக்கிற எறும்பும். the ant that prepares for winter in summer. கோடை காலத்திலே ஆகாரத்துக்காக முன்னமே அந்த சின்ன எறும்பு சம்பாதிக்கிறது. அதுதான் நான் முதல் ப்ரிப்பரேஷன், ஆயத்தம் என்று சொல்லுகிறேன். அப்படி என்றால் அந்த எறும்புக்கு எவ்வளோ பெரிய மூளை இருக்கும்னு எனக்கு தெரியாது. மூளை இருக்கோ இல்லையோ, அதுக்கு ஞானம் இருக்கிறது. என்ன விதமான ஞானம் என்றால், இப்போது கோடைக்காலம், சம்மர் சீசன், வெளியே போகலாம் வரலாம். ஆனால் இந்த நாட்களே நான் சாப்பிட்டு திருப்தியாக இருக்கிறதை விட நான் எந்த காலத்தை பார்க்கிறேன்? என் எதிர்காலத்தை பார்க்கிறேன். ஐ வாண்ட் டு ப்ரிப்பேர் மை செல்ஃப். என்னை நான் ஆயத்தம் செய்ய விரும்புகிறேன். present is not more important, future is more important. I want to go forward. நான் முன்பாக நான் செல்ல வேண்டும். நன்றாக நீங்க கவனிங்க. The ant starts storing food for winter in summer. மழை காலத்திற்கு வேண்டிய ஆகாரத்தை கோடை காலத்திலே இந்த எறும்புகள் அங்கே ஆயத்தம் செய்கின்றன. ப்ரிப்பரேஷன் இன் லைஃப். ஞானம் நமக்கு கர்த்தர் தெய்வீக ஞானத்தை கொடுக்கும்பொழுது, this wisdom makes us be prepared for anything. ஆமென். ஒரு குழந்தை பிறந்த உடனே அந்த பிள்ளை வளருவதற்கு தாய் அந்த பிள்ளையை ஆயத்தம் பண்ணுகிறார். அந்த பிள்ளை கொஞ்சமாக வளரும் பொழுது இல்லையா, அந்த பிள்ளை பள்ளிக்கு செல்கிறது, அந்த பிள்ளை தன்னை ஆயத்தப்படுத்துகிறது. அந்த பிள்ளை வாலிப பருவமாக இருக்கும் பொழுது அந்த பிள்ளை அடல்ட்ஹுட்டுக்காக ஆயத்தப்படுகிறது. நான் சொல்கிறத நல்லா கவனிங்க. நம்முடைய வாழ்க்கையிலே ஏஜ் இருக்கிறது. இந்த இடத்துல நான் நினைக்கிறேன், ஒரு 10 வயசுலேருந்து உட்காந்துருப்பீங்க. 10 வயதுலேருந்து 20 வயது, 20லேருந்து 30, 30லேருந்து 40, 50, 60, 70, 80, இதெல்லாம் வயது நமக்கு, ஏஜ். இந்த வயதை தாண்டி ஒன்று இருக்கிறது, அதுக்கு பேர் வந்து சீசன், காலம் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில காலங்கள், மழைக்காலம் இல்லையா, வெயிற்காலம் போல, கோடைக்காலம் போல, சீசன்ஸ், எக்ஸாம் சீசன் இல்லையா, பிக்னிக் சீசன், இப்படிலாம் சீசன்ஸ், காலங்கள் இருக்கின்றன.
வேத புத்தகத்திலே பார்க்கும்போது இந்த எறும்புகள் தங்களை ஆயத்தப்படுத்தினது போல அநேகர் தங்கள் தங்கள் காலங்களிலே வயதுகளிலே தங்களை ஆயத்தப்படுத்தினார்கள். யோசேப்பு 17 வயதாக இருந்தபோது, I think it is Genesis chapter 37 and 39, when he was 17 years, சாமுவேல் சின்ன பிள்ளையாக ஆலயத்தில் இருக்கும்போது, he was a little boy, God spoke to Samuel. இல்லையா? மிடில் ஏஜ் நமக்கு என்னன்னு சொல்ல தெரியாது. 55 வயசு மிடில் ஏஜ்னு 70 வயசு மிடில் ஏஜ் சொன்னால் நோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எதையுமே எல்டர்லி ஏஜ் நம்ம சொல்ல முடியாது, ஒரு சீசன். ஆனால் நல்லா பாருங்க, மிடில் ஏஜில் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் மிடில் ஏஜ் வந்த பிறகு ப்ரிப்பேர் பண்ணணும். எப்போ ப்ரிப்பேர் பண்ணணும்? முன்னாலே ப்ரிப்பேர் பண்ணணும். நாளைக்கு எக்ஸாம்னா என்னைக்கு ப்ரிப்பேர் பண்ணணும்? இன்றைக்கி நைட் படிக்கணும், ஞாயிற்றுக்கிழமை படிக்கணும். சாரி, நான் யாரையும் தப்பாக சொல்லலை. We have to prepare everything before it comes. That is what the ant is talking about. நான் சொல்கிறது சரிதானே? தப்பாக சொன்னால் கை தூக்குங்க. எதிராக இருக்கிற காலங்களுக்கு முன்பாகவே ஆயத்தப்பட வேண்டும். அநேகருடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வருவதற்கு காரணம் என்னவென்றால், அவர்கள் நிகழ்காலத்திலே தான் வாழ்கிறார்கள், எதிர்காலத்தை அவர்கள் பார்ப்பதில்லை. ஆல் சண்டே ஸ்கூல் சில்ட்ரன் இங்கே இருக்கிறவங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாம், யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் நெக்ஸ்ட். அப்போ நான் ப்ரிப்பரேஷன் என்று அவர் சொல்லும் பொழுது, அற்பமான ஜந்துவாயிருந்தும் கோடை காலத்திலே தங்கள் ஆகாரத்தை சம்பித்த எறும்பு யூனிவர்சிட்டிக்கு போய் பிஇ டிகிரி படித்தது அப்படியே இருக்கு பைபிளில். இதற்கு ஞானம் தேவை. வாட் ஐ எம் டாக்கிங் நவ் இஸ் நாட் ப்ரிப்பரேஷன் ஃபார் அ ஜாப். வேலைக்கு படிக்கணும் என்பது ஞானத்தை குறித்து சாலமோன் பேசவில்லை. வாழ்க்கையை சந்திப்பதற்கு, ஃபேஸிங் லைஃப். வாழ்க்கை என்பது படிப்பு, வேலை, காசு சம்பாதிப்பது, கார் வாங்குவது வாழ்க்கை அல்ல. டெய்லி நன்றாக சாப்பிடுவது வாழ்க்கை அல்ல, அது தேவைதான். ஆனால் மிக மிக முக்கியமான காரியம் ப்ரிப்பேரிங் ஃபார் த நெக்ஸ்ட். இன்னொரு தடவை சொல்ல போனால், 2025க்காக நாம் எப்போ ஆயத்தப்பட வேண்டும்? ஜனவரி 1ஆம் தேதி இல்லை, முன்பாகவே we have to be prepared. எத்தனை பேர் ஆமேன் சொல்கிறீங்க? ஆமேன். You have to prepare yourself, otherwise you will suffer because you did not prepare. நீங்கள் ஆயத்த பண்ணவில்லை என்றால் நீங்கள் தான் கஷ்டப்பட வேண்டும். பெற்றோர்களை குற்றம் சொல்ல முடியாது, பிள்ளைகளை குற்றம் சொல்ல முடியாது. அவர்கள் தங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். Preparation is very very important. நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம். Look at the preparation of these ants. இந்த எறும்புகளுடைய ஆயத்தத்தை பாருங்கள். நீதிமொழிகள் 6ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். எடுத்தீங்களா? வாலிபர் பைபிளை திருப்பணும். சோம்பேறியே, பயமா இருக்கு, அவர் சொல்றாரு, சோம்பேறியே நீ எறும்பினிடத்தில் போய் அதன் வெளிகளை பார்த்து எதை கற்றுக்கொள்? ஞானத்தை கற்றுக்கொள். அதற்கு யார் இல்லையா? பிரபுவும் இல்லை, தலைவனும் இல்லை, அதிகாரியும் இல்லாதிருந்தும் கோடை காலத்தில் தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்தில் தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கும் சோம்பேறியே, நீ எவ்வளவு நேரம் காலையில் 7 மணி வரைக்கும் தூங்குவாய்? எவ்வளவு நேரம் படுத்திருப்பாய்? எப்போதும் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய். இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும், இன்னும் கொஞ்சம் போர்வையை போர்த்தி கொண்டு உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் கை முடக்கி கொண்டு நித்திரை செய்யட்டும் என்பாயோ? அன்னைக்கே பார்த்துருக்கார் போல இந்த மாதிரி ஆட்கள்லாம். கை முடக்கி கொண்டு போர்வை, தரித்திரம் தான் உங்களுக்கு. இப்படி இருந்தீங்கன்னா, இல்லை பாஸ்டர் நான் நைட்டு 12 வரைக்கும் படிக்கிறேன், அதெல்லாம் ஏமாத்து வேலை. இப்போ நான்லாம் குரூப் ஸ்டடி போகும்போது குரூப் ஸ்டடின்னு உட்காருவாங்க, அதுக்கப்புறம் போகிறதில்ல. நான் குரூப் ஸ்டடின்னு உட்காந்து எல்லா கதையும் பேசுவாங்க படிக்கிறத தவிர. நன்றாக நீங்கள் படிக்கணும் அப்படின்னா டைமுக்கு தூங்க போங்க, அதிகாலையில் எழும்பி படிங்க. இருக்கிற நேரத்தில் நீங்கள் படித்தா போதும், கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். எறும்பை பாருங்கள், அதற்கு யார் கிடையாதா? பிரபு கிடையாது, தலைவன் கிடையாது, அதிகாரி கிடையாது. ஜாஷ்வா எழும்பு, ஜார்டன் எழும்பு, ஸ்கூலுக்கு டைம் ஆச்சுன்னு சொல்கிறதுக்கு அதுக்கு யாரும் கிடையாது, இல்லையா? கவின் சர்ச்சுக்கு போகணும், அதெல்லாம் யாரும் சொல்ல மாட்டாங்க, அதுவாக செய்யும்.
என்னைக்கு நீங்களாக செய்கிறீங்களோ அன்னைக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவார். உங்களுக்கு ஞானம் இருக்கிறது. நோ ரூலர், அதுக்கு சொல்வதற்கு யாரும் இல்லை. சில பேருக்கு சொல்லிக்கிட்டே இருக்கணும், சில பேருக்கு பெரம்பு எடுத்துக்கிட்டே இருக்கணும். இதனால் பேரண்ட்ஸ்க்கெலாம் பிளட் ப்ரெஷர்லாம் ஏறி சிக்காயிடுறாங்க. அப்போ அவங்களுக்கு பேர் என்ன? உங்கள் பேர் பக்கத்தில் போட்டுருங்க ப்ராக்கெட்டில், சோம்பேறியே. வேதம் சொல்லுகிறது, நான் சொல்ல, என் மேலே கோச்சிக்காதீங்க. சோம்பேறியே, நீ எங்கே போய் கற்றுக்கோ? எறும்பினிடத்தில் போய் கற்றுக்கொள். கோ ஃபார்வர்ட், ஆல்வேஸ் கோ ஃபார்வர்ட். எறும்பு எப்பொழுதும் முன்பாக சென்று கொண்டிருக்கும். நோ கைட், நோ ஓவர்சியர். கவனிக்கிறீங்களா? நோ ரூலர், நோ பேரண்ட், நோபடி. செல்ஃப் மோட்டிவேஷன். அதற்குள்ளாக ஒரு உந்துதல். என் எதிர்காலம் இருக்கிறது, எனக்காக ஒரு காரியம் வேண்டும், நான் என் காலில் நிற்கணும், நான் யாரையும் டிபெண்ட் பண்ண மாட்டேன், நான் நிற்கணும். எவ்வளோ நாள் அப்பா அம்மா கொடுக்கறதில்ல, நல்லா ட்ரெஸ் போட்டுட்டு சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கிறது. நான் படிக்க வேண்டும், படித்தால்தான் எதிர்காலம். அடுத்த ஜெனரேஷன்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஞானம் ஆயத்தம் பண்ணுவதற்கு நியாயம். பெரியவர்களுக்கும் சொல்லுகிறேன், உங்கள் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறீங்களோ இல்லையோ, பிள்ளைகள் வளரும்போது பெற்றோர்களை கனப்படுத்த வேண்டும் என்று சொல்லிக் கொடுங்க. ஆமென். பிள்ளைகள் வளரும்போது பெற்றோர்களை வயதாகும் போது கவனிக்க வேண்டும் என்று பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதெல்லாம் யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. அதனால தான் நான் சொல்கிறேன். இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் நன்றாக படித்து சம்பாதித்து பெற்றோர்களை கவனிக்க மாட்டுறாங்க, படிக்கும் போதே மதிக்க மாட்டுறாங்க. அதை நம்ம சொல்லிக் கொடுக்கணும். ஏன்னா சொல்லிக் கொடுக்கலன்னா அவங்களுக்கு தெரியாது, படிக்கிறதே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போது we have to prepare even the parents. இங்கே இருக்கிற பெரியவர்கள், பெற்றோரும் சொல்லுகிறேன், நம்முடைய வயதான காலத்துக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதெல்லாம் பார்த்துக்கலான்னா அப்புறம் ஒன்றும் முடியாது. You have to prepare for the future 10 years. We have to take care of our health. எல்லாம் நடந்துரும், அப்படிலாம் முடியவே முடியாது. எறும்பை நீங்கள் பார்க்கும் பொழுது மிகவும் சுறுசுறுப்பானது. இட் இஸ் ப்ரிப்பேரிங், இட் இஸ் ஆல்வேஸ் கோயிங் ஃபார்வர்ட். என்னைக்காவது எறும்பு ரிவர்ஸில் போகிறது பார்த்துருக்கீங்களா? எப்போதுமே முன்னால் தான் போயிட்டுருக்கோம். இட் டசன்ட் கோ பேக்வேர்ட். பள்ளியை பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் போகும், ஆனால் எறும்பு பேக்வேர்ட், ஆல்வேஸ் கோயிங் ஃபார்வர்ட். ப்ரிப்பரேஷன். ஆண்டவரே, என் வாழ்க்கையை எதிர்காலத்துக்கு நான் ப்ரிப்பேர் பண்ண எனக்கு ஞானத்தை தாரும். கடன்லேருந்து நான் வெளியே வரணும். I should not get caught in loans. I have to be wise. ரெண்டாவது பாருங்க, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். சத்துவமற்ற ஜந்துவாயிருந்தும் தங்கள் வீட்டை கண்மலையிலே தோண்டி வைக்கும் குழிமுசல்கள், கோனிஸ் that build their houses on rocks. அதை தான் நான் சொன்னேன், ப்ரொடெக்ஷன், பாதுகாப்பு. இந்த குழிமுசல் என்று சொல்வது பார்த்தீங்கன்னா ஒரு முயல் மாதிரியே இருக்கும், ஆனால் வேகமாக ஓட முடியாது. when the predator comes, ஒரு எதிராளியான ஒரு சிங்கமோ பெரிய மிருகமோ நரிகளோ அதை துரத்தும் பொழுது அது ஓடி போய் தன்னை ஒளித்து கொள்ள முடியாது. it cannot run fast, it cannot go and escape itself. அப்பனா it has to operate its life from a protected place. எப்பொழுதும் தன்னை எங்கே போய் வைத்துக் கொள்ள வேண்டும்? பாதுகாப்பான இடத்திலே வைத்துக் கொள்ள வேண்டும். சாலமோன் சத்துவமற்ற ஜந்து என்று சொல்கிறார். இங்கிலீஷ் பைபிளில் ஃபீபிள் என்றால் பலவீனம், வீக்னஸ். இன்னைக்கு நிறைய பேர் ஸ்ட்ரென்த் தான் நமக்கு தெரியும் தவிர அநேகர் அவங்களோட வீக்னஸை மறந்துடுறாங்க. we always strengthen our strength but we don't strengthen our weakness. நமக்கு எங்கே பலவீனம் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து அந்த பலவீனத்தை பலப்படுத்த வேண்டும். where I am weak. அப்போது இந்த குழிமுசல்கள் என்ன செல்கிறதா? ஒரு கற்பாறையின் மேலே போய் தன்னுடைய வீடுகளை கட்டி கொள்கிறதா. அப்படின்னா இட் இஸ் ஹைடிங் இட் செல்ஃப் ஃப்ரம் தி எனிமி. 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரத்திலே தாவீதை குறித்து வாசித்தால், 1 சாமுவேல் சாப்டர் 23 வாசிக்கிறேன், 14ஆம் வசனம். 1 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாவீது
வனாந்திரத்திலே அரணான ஸ்தலங்களிலே தங்கி சீப் என்னும் வனாந்திரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தால் சவுல் அனுதினமும் அவனை தேடியும் தேவன் அவனை அவன் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. கடைசி வசனம் verse 29. தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதியில் உள்ள அரணைப்பான இடத்தில் தங்கினான். தாவீது கோலியாத்தை கொன்றவன். ஒரே கல்லில் கவன் மூலியமாக கோலியாத்தை அவன் வீழ்த்தினான். ஆனால் தாவீதை சவுல் துரத்தி கொண்டே இருக்கிறான். ஆனால் தாவீது நான் யார் தெரியுமா அப்படின்னு சொல்லலை. தாவீது போய் தன்னை எங்கே கொண்டான்? தன்னை பாதுகாத்து ஒளித்துக் கொள்கிறான். Saul was chasing him. 25ஆம் வசனம் பாருங்க. சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறாள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அவ்வப்போது அவனுக்கு நியூஸ் வருகிறது, Saul is chasing you, the enemy is chasing you. அப்போ அவனுக்குள்ளாக ஒரு சத்தம், I have to be protected. நான், என் ஞானம் என்ன சொல்கிறது? நான் என்னை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். Let me go and hide myself somewhere. அவன் போய் இங்கும் அங்குமாக ஒளிந்து கொண்டுகிறான். நான் நினைக்கிறேன் நேராக போய் சவுல்கிட்ட மோதி இருந்தா, சவுல் ராஜா கூட பெரிய படை தாவீதோடுக்கு இல்லை, அன்னைக்கே தாவீது இறந்து போயிருப்பான். அப்போ இங்கிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவருடைய திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். We have to preserve God's purpose and plan that He has deposited in our life. உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுத்திருக்கிற திட்டத்தை அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் பாதுகாப்பார். நாமும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த குழிமுசல்கள் போய் இயேசு என்னும் கண்மலையின் மேலே, நம்முடைய வாழ்க்கை கிறிஸ்து என்னும் கண்மலையின் மேலே பாதுகாக்க இருக்க வேண்டும். 4வது காரியம் 27ஆம் வசனம், நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். முதலாவதாக முன்னுரிமை, the prudence of wisdom. இரண்டாவது preparation of wisdom, ஆயத்தம். மூன்றாவதாக the protection of wisdom. நான்காவதாக the propulsion of wisdom, உந்துதல். வாசிக்கிறேன் 27ஆம் வசனம். ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும், locust that fly, propulsion. வெட்டுக்கிளிகள் நீங்கள் பார்க்கும்போது மிகவும் சிறியதாக இருக்கும். they are not very huge people, ரொம்ப சின்னதாக இருக்கும். வெட்டுக்கிளிகளால் தூரமாக பறக்க முடியாது. நீங்கள் வெட்டுக்கிளியை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? லோக்கஸ்ட் கேன் ஜம்ப், இட் வில் லீப், அப்படி குதிச்சு போகும் தவிர அது அவ்வளவாக பறக்க முடியாது. ஆனால் இவைகள் ஒன்று சேரும் பொழுது, when they start uniting, they can fly long distance. அவங்களுடைய ரக்கைகளிலே அந்த ஏர் சர்க்குலேட் ஆகும்போது they can start propelling and moving forward. அப்படி என்றால் என்ன? அவைகள் முன்பாக பறக்க முடியாதிருந்தும் அவைகள் பறப்பதை சாலமோன் இங்கே என்ன சொல்லுகிறார்? ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சு பவுஞ்சாய் புறப்படுகிற வெற்றுக்கிளிகள். ஆங்கில வேதத்தில் புறப்படுகிற என்ற வார்த்தை இருக்கு. They always go forward, they always fly, they always soar in the sky. அவைகள் புறப்பட்டு பறக்கிறது ஒட்டுமொத்தமாக இருக்கும் பொழுது. அப்போ பவுஞ்சு என்றால் என்ன? ஒரு கூட்டமாக பறக்கும். எகிப்தில் வாதைகள் வரும்பொழுது வெட்டுக்கிளிகள் வந்து அந்த இடத்துல என்ன செய்துதான்? கிரீன் வெஜிடேஷன், பச்சை மரங்களை தின்று விட்டதாம். அப்போ வெட்டுகளுக்குள்ளாக இருக்கிற 2 காரியங்கள், ப்ரொப்பல்ஷன், அதுங்க எப்படி முந்தி கொண்டு பறக்கிறது என்றால், ஒன்று ஃபெலோஷிப், ஒற்றுமை, ஒரு கூட்டமாக இருக்கும். 2வது எப்போதும் அதுங்களுக்கு பசி இருந்துகிட்டே இருக்கும். வெட்டுக்கிளிகள் வந்து எகிப்தில் இருக்கிற பச்சையெல்லாம் சாப்பிட்டு விட்டது. நல்லா கவனிங்க, ஒற்றுமை இல்லை என்றால் there will be no propulsion. வண்டி அசையாது. குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை என்றால், சபையிலே ஒற்றுமை இல்லை என்றால், ஒரு கிரிக்கெட் டீம், ஒரு ஃபுட்பால் டீம், சாக்கர் டீமில் அவங்க யூனிட்டி இல்லை, ஒரு ஃபெலோஷிப் இல்லைன்னா, டோன்ட் திங்க் ஆஃப் டேக்கிங் ஈவன் ஒன் ஸ்டெப் ஃபார்வர்ட். ஒரு அடி கூட முன்னேற முடியாது.
இந்த வருஷம் முழுவதும் நீங்கள் அலசி பார்க்கும்போது எதுலையுமே ஒரு முன்னேற்றம் இல்லைன்னா காரணம் என்ன இல்லை? அந்த யூனிட்டி இல்லை, ஒரே சிந்தை இல்லை. ரெண்டாவது, there is no hunger, there is no desire. அதான் நான் எப்போவுமே சொல்வேன், don't be with satisfied people, always be with hungry people. இந்த ஃபுட் ஹungry people கிடையாது. முன்னேறுவதற்கு பசியாக இருக்கிறவங்க, எல்லாம் போதும் இதெல்லாம் பார்த்துக்கலான்றவங்களோடு இருக்கவே கூடாது. எப்போதுமே நான் முன்னேற வேண்டும், ஐ ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட். அதனால தான் இயேசு சொன்னார் மத்தேயு 18ஆம் அதிகாரம், ஒருவரை நோக்கி ஜெபித்தால் சொல்லலை, 2 பேரோ 3 பேரோ என் நாமத்தினாலே, ஒருவர் என்று சொல்லவில்லை. இயேசு எப்பொழுதும் 3 பேரை கூட்டிக் கொண்டு போய் ஜெபித்தார், ஆல்வேஸ் டுகெதர். அப்போ when we have to move forward, we need to have this propulsion unity in our life. தானியேல் 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நீங்கள் வீட்டுக்கு போய் வாசிங்க. தானியேலும் அவனோடு கூட இருந்த 3 வாலிபர்களுக்கும் கர்த்தர் 10 மடங்கு ஞானத்தை கொடுத்தார். 10 times 10 மடங்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். காரணம், அவர்கள் தங்களை பிரித்தெடுத்து கொண்டார்கள். அவங்க இருந்தது பாபிலோனில், அவர்களை பிரித்து கொண்டு வாழ்ந்தார்கள். அவர்கள் பாபிலோனில் இருந்தாலும் அவர்களுக்குள்ளாக ஒரு பிரித்தெடுத்தல், ஒரு ஹங்கர் ஃபார் காட், ஆண்டவருக்கென்ற ஒரு பசியை அவங்க இருதயத்தில் வைத்திருந்தார்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. கடைசியாக நீதிமொழிகள், Proverbs chapter 30, நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் 28ஆம் வசனம், தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் அரண்மனையில் இருக்கிற சிலந்தி பூச்சி, ஸ்பைடர் that lives in king's palaces, தன் கைகளினால் வலையை பின்னி அரசர் மாளிகையில் இருக்குமாம். இதற்கு பெயர் என்னவென்றால், இதை என்ன சொல்கிறானா ஞானம், இதற்கு ஞானம் என்னவென்றால் த பொசிஷன், இது இருக்கிற ஸ்தானம் எங்கே இருக்கிறதா? இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு கிங்குடைய பேலஸ்குள்ளே போக முடியாது, சிலந்தியால் போக முடியும். இந்த சிலந்தி என்ன சொல்லுகிறது என்றால், நேராக போய் ஒரு ராஜ அரண்மனையிலே அங்கு போய் அது சிலந்தியை செய்யும். நம்ம வீட்டில் நிறைய காப்வெப்ஸ் இருக்கும் இல்லையா, நம்ம வீட்டினுடைய இதை எடுத்துப்போம். சம்டைம்ஸ் நான் இங்கே ஆலயத்துக்குள்ளாக வரும்போது அப்படியே தொங்க எனக்கு முன்னால் இருக்கும், எல்லாம் க்ளீன் பண்ணுவோம். ஒரு வாரத்துக்குள்ளே திருப்பி அங்கே என்ன இருக்கும், எங்கே போச்சு, இப்போ தான் ஒரு சிலந்தி பூச்சி அடித்து போட்டோம், எங்கேருந்து வருகிறது, வேர் டஸ் திஸ் காப்வெப்ஸ், இந்த சிலந்தி வலை எங்கேருந்து வருகிறது? அப்போ சிலந்தியை பார்த்து நீங்கள் கேட்டிங்கன்னா, உனக்கு எப்படி இந்த ஞானம் வந்தது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா அது சொல்லும், யாரை பற்றி எனக்கு கவலை கிடையாது, என் சிலந்தி வேலையை யார் கலைச்சாலும் சரி, 2 நாள் அந்த இடத்துக்கு நீங்கள் வரலன்னா திருப்பி என்ன பண்ணிவிடுவேன், ஆமாம் ஒட்டரை வந்துடும், திருப்பியும் காப்வெப் வந்துடும், திருப்பியும் போய் நீங்கள் அது இது பண்ணுங்க, அகெயின் இட் வில். அந்த சிலந்தி வலையை பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அது கைகளினால் அது பின்னுகிறதாம். 8 கால் பூச்சின்னு சொல்லுவோம், நம்ம 2 கால் தான், அதுக்கு 8 கால் இருக்கு. அது பாருங்கள் அருமையாக அது அழகாக வலையை செய்யுமா. It takes a good position, it is very relentless. Relentless என்றால் எதை குறித்தும் அது கவலைப்படாமல் அது தான் முன்னேறி கொண்டே போய்கொண்டே இருக்குமாம். It is not bothered about anything. அது முன்னேறி கொண்டே இருக்கும். ஞானத்தை கர்த்தர் அதுக்கு தந்திருக்கிறார். அதை தான் சாலமோன் இங்கே சொல்லுகிறார். இந்த சிலந்தி பூத்தி பாருங்க, தன் கைகளினால் வலையை பின்னுகிறது. அது கையில் வலை இருக்கு. யாத்ராகமம் புத்தகத்தில் மோசையை பார்த்து கர்த்தர் கேட்டார். யாத்ராகமம் 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், உன் கையில் என்ன இருக்கிறது? ஆண்டவர், என் கையில் ஒரு கோல் இருக்கிறது, இந்த ஆடை விரட்டுறதுக்கு ஒரு கோல் வச்சுருக்கிறேன். இட் இஸ் அ ட்ரை ராட், இட் இஸ் அ யூஸ்லெஸ் ராட். இதை வச்சு நான் ஆடை தான் இது பண்ணிகிட்ருப்பேன். ஆனால் அந்த கோலை நான் ஆசீர்வதித்து அதை வைத்து தான் சிவந்த சமுத்திரத்தை 2ஆக பிளக்கப் போகிறேன், அதை வைத்து தான் நான் அற்புதங்களை செய்ய போகிறேன். உன் கையில் என்ன இருக்கிறது? இன்னைக்கு நம்ம கையில் கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார்? சிலந்தியினுடைய கையிலே அந்த சிலந்தி வலையை பின்னுவதற்கான ஞானத்தை கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன தாளந்தை கொடுத்திருக்கிறார், என்ன வரத்தை கொடுத்திருக்கிறார்?
இன்னைக்கு ஏன் நிறைய பேர் ஞானம் இல்லாமல் இருக்கிறார்கள் என்றால், அவர்களுக்கு இருக்கிறதை விட்டுவிட்டு மற்றவர்களுக்கு என்ன இருக்கிறதோ அதை பார்த்து பார்த்து ஏமாந்து விடுகிறார்கள். நாட்கள் உருண்டோடுகிறது. they are disappointed. Why? they don't see what they have, they always see what others have. மற்றவங்க என்ன வச்சிருக்கிறாங்களோ அங்கதான் கண் இருக்கும். இல்லை இல்லை இல்லை, ஞானம் உள்ளவர்கள் என்ன செய்வார்கள்? அவங்க கரத்தில் என்ன இருக்கிறதோ அதை தான் பார்ப்பார்கள். they always see what is there with them. இன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மோசேயை கர்த்தர் தன்னுடைய கையில் இருக்கிற மெய்ப்பனின் கோலை ஆசீர்வதித்தார். மோசே 120 ஆண்டுகள் வாழ்ந்தார். he lived for 120 years. அந்த 120 இயர்ஸை மூன்றாக பிரிக்கலாம், 340 பிரிக்கலாம். முதல் 40 ஆண்டுகள் அவர் வளர்ந்தது அரண்மனையிலே வளர்ந்தார், நன்றாக படித்தார், அது ஒரு காலம். அடுத்த 40 வருடங்கள் வனாந்திரத்திலே ஆடுகளோடு இருந்தார். 80 வயதாகும்போது when he became 80 years, கர்த்தர் அழைத்து அடுத்த 40 வருடங்கள் அவரை தலைவனாக மாற்றினார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு ரகசியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் ஏன் மோசேயை, நன்றாக படித்தவன், வல்லுனன், 40 வருஷங்கள் பார்வோனின் அரண்மனையில் நல்லா படிச்சிருக்கிறான், வெல் எஜுகேட்டட், அந்த 40 வருஷத்தில் வனாந்தரத்தில் தினந்தோறும் ஆடுகளை வைத்து கொண்டு இருந்தான். அலோன் வித் த ஷீப். உங்களை கூப்பிட்டு உங்ககிட்ட ஒரு 10 ஆடை கொடுத்துட்டு போய் நீங்கள் ஆடை போய் வனாந்தரத்தில் வைத்து கொள்ளுங்கள் என்று சொன்னால் என்ன சொல்லுவீங்க? யார்கிட்ட ஒரு மொபைல் ஃபோன் கொடுங்க, என்கிட்ட சிக்னல் வருமாங்க. அப்போ அவன் பேசுனதுலாம் யாரோட கூட பேசிகிட்டு இருந்தான்? ஆடோட பேசியிருக்கீங்களா நீங்கள்? ஆடு நல்லா பேசுமா நம்மோட? ஆடு பேசாது. த மோஸ்ட் டம் creatures ஆர் த sheep. ஒன்றும் தெரியாது. அந்த ஆடுக அது கத்துறதெல்லாம் கேட்டுக்கிட்டு, ஆடு ரொம்ப அழுக்கான இது, அதை சுத்தம் பண்ணி கொண்டு எத்தனை வருஷம்? 1 வருஷம் கிடையாது, 2 வருஷம் கிடையாது, 40 வருஷம். 40 வருஷம் காலையில் ஆடை கொண்டு போகணும், நைட்டு ஆடுகளை கொண்டு வரணும். ஏன் கர்த்தர் அதை செய்தார் என்றால், அடுத்த 40 வருஷம் ஆடு கிடையாதுப்பா, ஆடு மாதிரி இருக்கிற இஸ்ரவேலர்களை 40 வருஷம் எங்கே உன்னை கூட்டிகிட்டு போனோம்? வனாந்திரத்தில் கூட்டிகிட்டு போனோம். அப்படி என்றால் என்ன? we cannot do something what we have not experienced. நம்ம அனுபவிக்காத ஒன்றை இன்னொருவருக்கு சொல்லிக் கொடுத்து நடத்த முடியாது. விளங்குச்சுன்னு நினைக்கிறேன். ஒரு காரியத்தை செய்து அனுபவித்தால்தான், அதில் வெற்றி பெற்றால்தான் இன்னொருவருக்கு அதை சொல்லி அவர்களுக்கு வெற்றிக்கு நேராக நடத்த முடியும். if we want to be a leader, we have to be a servant. 40 வருஷங்கள் வனாந்திரம் எப்படி இருக்கும்? எவ்வளவு சூடாக இருக்கும்? எப்போது குளிராக இருக்கும்? வனாந்திரத்தில் எங்கே தண்ணீர் கிடைக்கும் என்று மோசேக்கு 40 வருஷங்கள் சொல்லிப்பட்ட காரணம், அடுத்த 40 வருஷங்கள் நீ நடத்த வேண்டும். குடும்பத்தை நடத்த வேண்டும் என்றால், குடும்ப தலைவன் 40 வருஷம் வனாந்திரத்தில் ஆண்டவரிடம் காரியங்களை படித்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் மற்றவர்களை நடத்த முடியாது. ஆமேன். அதுதான் அவன் கையில் கர்த்தர் கொடுத்த ஒரு த பொசிஷன். கர்த்தர் அந்த வனாந்திரத்தில் வைத்து, ஒருவேளை இன்னைக்கு சொல்லலாம், ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், வனாந்திரம் மாதிரி இருக்கு. கர்த்தர் எதிர்காலத்திற்காக உங்களுக்கு பயிற்சியை தருகிறார். நான் முடிக்க விரும்புகிறேன். நீதிமொழிகள் அந்த வசனத்தை ஒரு தடவை வாசிக்கிறேன். பூமியில் சிறியவைகளாக இருந்தும் மகா ஞானம் உள்ளவைகள் எறும்பு, 2வது சத்தமாக சொல்லுங்களேன், 3வது, 4வது, இதையும் கேட்டு போயிட்டு அப்படியே நீங்கள் வாழ்ந்தீங்கன்னா அதுக்கு மேலே கர்த்தர்களுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது. வாலிபர் படிக்கிறவங்க பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்கிறேன், அதிகாலையில் எழும்புங்க, தயவுசெய்து காலையில் எழுந்து படிங்க. கொஞ்ச நாட்கள் மொபைலை எடுத்து அந்த பக்கத்தில் வைங்க. இந்த மொபைலை படித்து டிகிரி வாங்கினவங்க யாருமே கிடையாது. இந்த மொபைலை படித்து வாழ்க்கையை சந்தித்தவங்க யாருமே கிடையாது. ஐபேடோ மொபைல் ஃபோனோ தயவுசெய்து யூடியூப்பை பார்க்காதீங்க. டோன்ட் ஸ்பெண்ட் டைம் ஆன் இட், இட் வில் டெஸ்ட்ராய் யுவர் லைஃப். நாங்களாம் அனுபவிச்சதுனால சொல்கிறோம், இங்கே உட்காந்துருக்கிறவங்களாம் தெரியும் அதை பற்றி. வாழ்க்கையிலே நாம் முன்னேற வேண்டும் என்றால் ஞானம், எந்த நேரத்தில் எதை பார்க்கணும், எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும் என்ற ஞானத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக. எழும்பி நிற்போமா, நம்ம ஜெபம் பண்ணலாம்.
என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்த செய்தியை நான் உங்களுக்கு கொடுத்து விட்டேன். 2024ஆம் ஆண்டு முடிய போகிறது. 2025ஆம் ஆண்டுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். கர்த்தாவே, எனக்கு ஞானத்தை தாரும். எனக்கு எல்லாம் தெரியும்னு நான் சொல்ல மாட்டேன் கர்த்தாவே. நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது இன்னும் அதிகமாக இருக்கிறது. இன்னும் நான் கற்றுக்கொள்ள வேண்டும். ஜனங்களை எப்படி கையாள வேண்டும், how to deal with relationships and how to deal with my family. என் பிள்ளைகளை எப்படி நடத்தணும், என் மனைவி என் கணவரை எப்படி நடத்த வேண்டும், என்னுடைய ஆஃபீஸில் என் ஊழியத்தில் எங்களுக்கு ஞானத்தை தாரும் கர்த்தாவே. எறும்பை போல ஒரு சுறுசுறுப்பை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. இந்த குழி முசல்களை போல நாங்கள் எங்களை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும். அவர் ஹெல்த் இஸ் இம்பார்ட்டன்ட். ஆண்டவரே, எங்களுடைய சுகம் மிக முக்கியம். we have to be healthy. ஆண்டவரே, இந்த ஸ்பைடரை போல, சிலந்தியை போல கர்த்தாவே எங்க பொசிஷன் வெட்டுக்கிழக்கிலை போல ஒற்றுமையிலே ஸ்பீடு, ப்ரொபல்ஷன், கோயிங் ஃபார்வர்ட் எங்க சபையாருக்கு தாரும். எங்களுக்கு நீர் தாரும் கர்த்தாவே. கண்களை மூடி நாம ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, சாலமோன் இந்த 4 அற்பமான சத்துவமற்ற ஃபீபிள் ஃபோக், அற்பமுள்ள சின்ன சின்ன எறும்பு. இன்றைக்கும் எறும்பு எவ்வளோ புத்திசாலித்தனமாக ஞானமாக இருக்கிறதே. அப்படிப்பட்ட ஞானத்தை எங்களுக்கு தாரும். இன்றைக்கு வந்திருக்கிறவர்களுக்கு தாரும் கர்த்தாவே. இயேசுவே, இந்த காலையில உம்மை நோக்கி நாங்கள் ஜெபம் பண்றோம் கர்த்தாவே. எங்களை ஞானத்தால் நிரப்பும். எங்க வாழ்க்கை சூழ்நிலைகளை சந்திப்பதற்கு, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையை சந்திப்பதற்கு ஞானத்தால் எங்களை நிரப்பும் கர்த்தாவே. இன்றைக்கு வந்திருக்கிற எங்களுடைய சண்டே ஸ்கூல் பிள்ளைகள், வாலிபர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். எங்க பிள்ளைகள் எல்லாம் நன்றாக படித்து அவங்க எழுத போகிற எக்ஸாம்ஸில் கர்த்தாவே நன்றாக தேர்ச்சி பெற நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்கள் அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க, படிக்க, ஞானத்தை பெற்றுக்கொள்ள, ஞானத்தோடு ஆண்டவரே படிக்கிற காரியங்களை அறிந்து கொள்ள கிருபை தாரும். எந்தெந்த நண்பர்களை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஞானத்தை தாரும். Give them wisdom to choose friends. ஆண்டவரே, நேரத்தை சரியாக செலவு பண்ண ஞானம் கர்த்தாவே. இந்த மொபைல் ஃபோனில் எங்கள் பிள்ளைகள் நேரத்தை செலவு பண்ணாமல் வாழ்க்கையை சந்திப்பதற்கு அடுவாங்க நடத்த எங்களுக்கு கிருபை தாரு கர்த்தாவே. இங்கே வந்திருக்கிற பெற்றோர்களுக்கு எங்களுக்கு கிருபை தாரும் கர்த்தாவே. ஆண்டவரே, பெற்றோர்களாக இருக்கிற எங்களுக்கு எங்களுடைய அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு நாங்கள் ஆயத்தமாக எங்களுக்கு ஞானத்தை தாரும். We should not be forsaken. தாவீது சொன்னது போல, நீதிமானுடைய சந்ததி ஒரு நாளும் ஆண்டவரே ஆகாரத்துக்காக அலைந்து திரிவதில்லை. நாங்கள் எதற்காகவும் அலைந்து திரியக்கூடாது. எங்களுடைய சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஞானத்தோடு கூட வருகிற ஆண்டுக்காக ஆயத்தம் பண்ண, ஞானத்தோடு பொறுமையோடு கூட தாழ்மையாக ஆண்டவரே நாங்கள் வெற்றி வாழ்க்கையை வாழ, சாட்சியை பெற்றுக்கொள்ள, கர்த்தருக்கு ஊழியம் செய்ய எங்களை ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. எங்களுக்கு இதுக்கு வேண்டிய கிருபையை தாரும். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஜெயம் ஜெயமே, சாத்தானின் சக்தி ஒன்றுமில்லையே. அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அல்லேலூயா, ஓசன்னா, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகலபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நம்மோடும் நம் குடும்பத்தாரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென்.
எல்லாருக்கும் பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். மாலையிலே நாம் சந்திப்போம்.